Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஜே ஃப்ரேம் ஃபார்ம்ஸில் ஒரு ஃபார்மில் இருக்க வேல்யூ இன்னொரு ஃபார்முக்கு எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாகின் பேஜில் யூஸ் பண்ணுவோம். இப்போ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவோம். இப்போ இந்த லாகின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த லாகின் பண்ணுற யூசர் நேம் வந்து எந்த பேஜுக்கு நம்ம லாகின் ஆகிறோமோ அந்த பேஜுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாகின் பேஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேஜ் நமக்கு லாகின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபார்முக்கு எப்படி அந்த லாகின் ஆகிற யூசருடைய நேமை பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஃபார்மில் இருக்க லாகின் அப்படிங்கிற பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபார்மை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார்மை ஓப்பன் பண்ணுறதுக்காக டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபார்முக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். டிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் நியூ டியூட்டர் ஜோஸ் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது விசிபிள் ஆகணும். அதனால் டிஜே ஆப்ஜெக்ட் நேம் டாட் செட் விசிபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்ம் ஹைட் ஆகிடும். இதில் ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாகின் பேஜில் எந்த யூசர் லாகின் பண்ணுறாங்களோ அந்த யூசருடைய நேமை நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபார்மில் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற அந்த யூசர் நேமை கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முடைய ஆப்ஜெக்டில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1 டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்முக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்க கன்ஸ்ட்ரக்டருக்கு நமக்கு பாஸ் ஆகும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஆகிற யூசர் நேமை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேமை பார்த்தீங்கன்னா வந்து நான் கன்ஸ்ட்ரக்டரில் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேமை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாஸ் பண்ண அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்குள்ளார வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த யூசர் நேமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் லேபிள் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளில் தான் வந்து நம்ம அந்த யூசர் நேமை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளுடைய ஃபாண்ட்டில் வந்து நான் டைம்ஸ் நியூ ரோமன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட்டோடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா போல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது எந்த யூசர் வந்து லாகின் பண்ணுறாரோ அவருடைய நேம் டிஸ்பிளே ஆகணும். அந்த நேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்படிங்கிறவர் லாகின் பண்ணார் அப்படின்னா வெல்கம் ஜோஸ் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ இந்த ஃபார்மோடைய கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேபிளுக்குள்ளார எந்த யூசர் வந்து லாகின் பண்ணுறாரோ அவருடைய நேமை பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறேன். ஜே லேபிள் 3. இப்போ அந்த லேபிளோடைய நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜே லேபிள் 3. அதனால் ஜே லேபிள் 3 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நேமுக்கு முன்னாடி நமக்கு வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வரணும். ஜஸ்ட் டபுள் கோட்ஸுக்குள்ளார வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற கன்கர்னேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மை சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய லாகின் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வந்து நான் ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ நமக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம் ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜஸ்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டியூட்டர் ஜோஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது வெல்கம் ஜோஸ் அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஃபார்மில் இருக்க வேல்யூ இன்னொரு ஃபார்முக்கு நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.